நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணா நல்லதா கெட்டதா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா கெட்டது தான். ஏன்னா இப்போ ஒருத்தங்க டாக்டராக போறாங்க, ஒரு மனுஷன் உயிரே காப்பாற்ற போறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மினிமம் நாலேஜ் அதுக்கு முன்னாடி இருக்கணும்ல. இப்போ நீட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒரு எக்ஸாம் எல்லாமே ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காது, எல்லாரும் வேற மாதிரி வைப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் செம கஷ்டமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம காசு வச்சிருந்தா டொனேஷன் கொடுத்தா ஈஸியா காலேஜ்ல மெடிக்கல் சீட் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ நீட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்ட்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒன்னா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சு. நீட் எக்ஸாம்லாம் ஏன் கேன்சல் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு புரியுது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா டஃப்பா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, அதனால பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸால ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதையும் வந்து முன்னாடி ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறாங்க. ஆனா ப்ரிப்பேர் பண்ண முடியாததுங்கிறது கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்டோட எஜுகேஷன் சிஸ்டம் மேலதான் தப்புன்னு சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் மாத்தினாலே போதும், எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி படிக்கலாம், ஒரே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே நாலேஜ் கண்டிப்பா கிடைக்கும்ல. இவங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல தப்பு பண்ணிட்டு நீட்டை போய் கேன்சல் பண்ணணும்னு சொன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியாயமா கொஞ்சம் மாட்டு. நீட்டு வேணான்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா நீட்டு கொண்டு வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் சும்மா மெடிக்கல் சீட்லாம் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு ஃபேக் டாக்டர்ஸ்லாம் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீட்டுங்கிறதே கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல, அதாவது பாத்தீங்கன்னா வேற ஒரு கொஸ்டின் பேப்பர்லாம் இங்க கிடையாது, ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் சிபிஎஸ்சி இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, எல்லாம் பாத்தீங்கன்னா அதே எக்ஸாம் தான் எழுத போறான். சோ நீட் தான் கரெக்ட், ஆக்சுவலா நீட் தான் கரெக்ட். தப்பு சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் வந்து உண்மையை ஃபேக்டை சொல்லிட்டு இருக்கேன், தப்பாலாம் சொல்லல. ஒருவேளை தப்புனா ஏன் தப்புன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருங்க.